தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் ஏறக்குறைய 2 பெரிய அணிகள் அமைக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகமே முதலில் துவங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதலில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இரண்டாவதாக காங்கிரஸ் பேரியக்கம் அதை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இன்றும் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலான அல்லது என்டிஏ கூட்டணி, தேசிய முற்போக்கு அந்த கூட்டணியில் இன்றும் இறுதி வடிவு பெறவில்லை என்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கூட்டணியை தொகுதிகள் பங்கீட்டு குறித்து பேசவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை, உங்கள் நிலைப்பாடு நீங்கள் என்ன, யார் கூட பேச்சு? நீங்கள் 2 அடி தான், நீங்கள் 3ஆவதா விஜய் இருக்கிறாரு, 4ஆவதா சீமான் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யார் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, ஆனால் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்துவிட்டு அவர்கள் களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எனவே நாம் தமிழர் அந்த கூட்டணி என்ற நிலைப்பாடில் இல்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணி பங்கு என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருந்தாலும் கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்த கட்சிகள் கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். பல கட்சிகள் நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும், கூட்டணியில் பங்கேற்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் யாரும் அவர்கள் பக்கம் போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே முடிவு தெரிந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மீதி இருக்கின்ற 2 அணிகளில் ஒன்று திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி கூடுதலாக இப்பொழுது பலம் பெற்றிருக்கிறது. சொல்லப்போனால் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. மக்கள் நீதி மையம் அதில் இணைந்திருக்கிறது. எஸ்டிபி கட்சி, அதே போன்று அண்ணன் தமீம் முன்சாரி அவருடைய தலைமையிலான கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவரும் அந்த கூட்டணியில் சேருவார் என்ற செய்தியில் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் திராவிட வெற்றிக் கழகத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களை இணைக்க வைக்கணும் என்ற ஒரு விருப்பம் எங்கள் தோழர்களுக்கு இருக்கிறது. அது குறித்து வருகின்ற 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் எங்களுடைய பேரண்ட் பாடி என்று சொல்லப்படுகின்ற பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு எது சிறந்ததாக இருக்கும் என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். எனவே நிச்சயமாக வாய்ப்பு கிடைத்தால் திராவிட வெற்றிக் கழகம் தேர்தலில் போட்டியிடும் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஒருவேளை கூட்டணி எதுவுமே அமையல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தனித்து போட்டியிடுறதுக்கான யோசனைகள் எதுவுமே இருக்கு? ஏன்னா உங்களுடைய முதல் தேர்தலாக இருக்கும், அதனால இல்லை, அந்த சூழலுக்கு நாங்கள் இன்னும் முடிவெடுக்கிறோம். காரணம், தனித்து போட்டியிடுவதால் எந்த பலனும் இருக்க போவதில்லை. அது நாம் எதிர்பார்க்காத சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற கரிசனமும் கவலையும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக போக மாட்டோம். அது ஒரு மீன் விரயம், அதுக்கான தொலைநோக்கான திட்டங்கள் எதுவும் சரியாக அமையாது என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே திராவிட வெற்றிக் கழகம் ஒரு நல்ல கூட்டணியில் அமைய வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் தோழர்கள் அனைவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அதை நோக்கிய பயணம் எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். திராவிட முன்னேற்ற தலைமையிலான அரசு ஒரு நல்லாட்சியை தந்து தங்களை நிரூபித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இப்பொழுது வேறொரு புதிய அமைப்பு வந்து ஆட்சி பொறுப்பு இருக்கின்ற போது அது ஒரு நீண்ட நெடிய காலங்கள், ஏறக்குறைய 1 ஆண்டுகள் இந்த வேகத்தை எடுப்பதற்கு காலம். ஆனால் இப்பொழுது இவர்கள் இருக்கின்ற இந்த வேகத்தில் ஆட்சி மீண்டும் அவர்கள் கைகொடுமையானால் இந்த வேகத்தை இன்னும் வேகம் எடுத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதையை முன்னகர்த்தி செல்வார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இடமில்லை என்பதை திராவிட வெற்றிக் கழகம் உணர்ந்திருக்கிறது.